6 மாசம் எனக்கு தண்ணி போயினே இருக்குது. போய் கமிஷனர் சொன்னாக்கா கூட அது கவனிக்கல. அது அப்ளிகேஷன் ஏதின்னு வான்னு சொன்னாங்க. அப்ளிகேஷன் ஏதின்னு போய் கூட கொடுத்து அக்லாஜ்மெண்ட் கூட எடுத்துன்னு வந்தாங்க. மேஸ்திரி கூட சொன்னாங்க. மேஸ்திரி வந்து அப்பப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணுறாங்க போகிறாங்க. ஹெல்த் மேடம் எதுவும் கூட தலையில் போட்டுக்கிறது இல்லை. ஏதோ நான் சொன்னாக்கா இப்போ வரேன் அனு காமிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ முனிசிபாலிட்டி இருக்குது, என்னாச்சு ஒரு கலீஜ் இருக்குது, ஒரு காவா இருக்குதுங்க. எவ்வளோ ஜனங்களுக்கு தொந்தரை ஆகும். ஆட்டோக்கார் இருக்கிறாங்க, நிறையா பேர் வருது போகிறது. ஒரு கையில் வராதுனாக்கா சும்மா ஆகுமா? ஒரு ரோகம் வரும். இங்கே இப்போது பாத்ரூம் இது 2 சைடு வீடுங்களுக்கு கூட வருது. இது போடும். அப்போது குரு கவுன்சிலர் இருந்தாங்க, அவங்க சொன்னாக்கா அப்போ அவங்க கவனிக்கல. அது காவை கட்டிட்டு நீ அப்புறம் ரோடு போடனாக்கா போடல. இந்த மாதம் தொந்தரை ஆகின்னு இருக்குது. கமிஷனர் ஒரு வாட்டி வந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். திரும்பி நான் போய் திரும்பி பேசிட்டு கூட வந்துச்சு கமிஷனர் கிட்ட. ஏன் இஷ்டப்பெடுக்கல. கபீர் கூட முனிசிபாலிட்டி இதுக்கு கொடுத்தாங்க, மேடம்க்கு கொடுத்தாங்க. மேடம் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. பண்ணி கூட அவங்க சொன்னாங்க, அவங்க பிஏ சொன்னாங்க கூட கவனிக்கல. அது கமிஷனர் கூட ஒரு 2 நாள் முன்னாடி கூட போய் கபீர் பேசியிருக்கிறாங்க முனிசிபாலிட்டியில். பேசினாக்கா அது பேச்சு நடக்கல. அங்கே வந்து கிளீன் பண்ணுறேன். தயவுசெய்து ஒரு கமிஷனருக்கு இது இருந்தாக்கா வந்து கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மேடம், ஹெல்த் மேடம், அது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும். அந்த ஊரில் ஒரு கையில் வர்றாங்க ஹெல்த் மேடம் தான் அது ரிமார்க் ஆகும். அது மேலே அது வந்து இஷ்டப்படுத்து என்ன இருக்குது பண்ணிக்கோ. எம்எல்ஏ மேடம் கூட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இது வீடியோ பார்த்து என்ன இருக்குது வந்து இது காவாக்கி என்ன முடிவு பண்ணும் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி வந்து இருக்கிறாங்க 2 பிள்ளைக்கு நான் இல்லாத போயிடுச்சு. ஊரில் இருந்து இருந்தாக்கா எடுத்துன்னு வந்து காமிச்சிருக்கிறோம் மேடம்க்கு. மேடம் இந்த மாதம் இருக்குது இந்த அப்ளிகேஷனு 6ஆம் எப்போ கட்டினீங்க? 2ஆம் மாதம் கொடுத்துருக்குறீங்க. கமிஷனர் என்ன சொன்னாங்க? கமிஷனர் இல்லம்மா அப்ளிகேஷன் கொடுத்து போங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி நான் பேக்க ஆச்சு கமிஷனர் கிட்ட பேசினாங்க. இந்த மாதம் இந்த தெருவில் போயின்னு இருக்குது, காவா கலீஸ் தண்ணி ரொம்பளுக்கு தொந்தரை இருக்குது. லைசன்ஸ் வந்து ஏதோ நான் பாருங்கன்னாக்கா வந்தாங்க. அன்னைக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ இது கொடுக்காதுங்க, நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும் அன்னைக்கு. அப்போ கமிஷனர் என்னாச்சு முனிசிபாலிட்டியில், ஒரு ஹெல்த் மேடம் என்னாச்சு முனிசிபாலிட்டியில். இப்போ என்ன வேலை செய்கிறாங்க? இந்த மாதம் காவா ஆயின்னு இருக்குது தெரியலையா ஜனங்களுக்கு? சின்ன சின்ன பாப்பா எல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்க. நிறையா பேர் வராங்க போகிறாங்க. அது யார் பார்க்கறது? வாசனைக்கு எப்படி நிற்கிறது? வாசப்படி திறக்குனாக்கா வீடு பாருங்க. இது காவா எப்படி இருக்குது? இது காவா நம்ம ஒரு லேடிஸ் எவ்வளோன்னு போராட்டம் பண்ணுறோம். ஆகும் எவ்வளோ வாட்டி மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆகும் மேஸ்திரிக்கு ஃபோன் பண்ணாக்கா மண்டே வந்து கிளீன் பண்ணுறம்மாண்ணே. மண்டே ஃபோன் பண்ணாக்கா இல்லைம்மா ஹெல்த் மேடம் எதுவும் சொல்லன்றாங்க. இந்த மாதத்தை என்ன நடக்கிறது என்ன இருக்குது? அது வீடியோ பார்த்து எவ்வளோ சீக்கிரம் முடியும் வந்து இது காவா லைசன்ஸு ரெடி பண்ணிங்க. ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்குது எம்எல்ஏ மேடம் கிட்ட கூட நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணின்னு இருக்குது. வீடு இருக்குது எதிரில் 100 பேர் ஆட்டோக்கார் இருக்கிறாங்க. இங்கே அக்குப்பக்கத்தில் கடைக்காரங்க எல்லாம் இருக்குது. வாசனை எப்படி நிற்க முடியும்? எப்படி உக்கார முடியும்? ஆட்டோக்கார் கூட எப்படி ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்க வச்சுட்டு எப்படி அவங்க வாசனைக்கு இது முடியும்? ஒரு எம்எல்ஏ மேடம் கூட நான் லைசன்ஸ் சொல்கிறேன். அது வீடியோ பார்த்து என்ன இருக்குது முடியும் ಎವಳ ಸೀಕ್ರ ಅವಳ ಸೀಕ್ರ ಇದು ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆ ನ್ಯೂ ಬಜಾರ್ ಸ್ಟ್ರೀಟ್. ಇಲ್ಲಿ ಚರಂಡಿಗಳು ಮೊದಲು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. ಈಗ ಏನಾಗಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಈ ಪಿಟ್ಟಿ ನೀರು ಮತ್ತು ಚರಂಡಿ ನೀರು ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಈ ಚಾಂಬರ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಿ ರಸ್ತೆಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಇಲ್ಲಿ ನಿಲ್ತ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗ್ತಲ್ಲೇ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡ್ಬಿಟ್ರೆ ನಿಲ್ತ್ಕೊಳ್ಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ವಾಸನೆ ಹೊಡಿತಾ ಇದೆ. ನಗರಸಭೆ ಅಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೂಡ ಯಾರು ಇದನ್ನ ಸರಿಪಡಿಸೋಕೆ ಮುಂದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ನಿರಂತರವಾದ ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಸಾರ್ವಜನಿಕರು ನಮಗೆ ಕರೆ ನೀಡಿ ಈ ದೂರನ್ನು ನೀಡಿರ್ತಾರೆ. ಕೂಡಲೇ ನಗರಸಭೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಗಮನ ಹರಿಸಿ ಈ ಪಿಟ್ಟಿ ನೀರು ಈ ರಸ್ತೆಗೆ ಬರೋದನ್ನ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, ತಡೆ ಕಟ್ಟಬೇಕಂತ ஆரோப்பங்களாகிது. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லணும். ஆனால் இந்த காவாரம்பிட்டு ரொம்ப நிறையா வந்துட்டு இருக்குதுங்கண்ணா. பிட்டு தண்ணி இந்த வீட்டுங்களுக்கு மொத்தம் பிட்டு தண்ணியும் இதுலேயே வருதுங்க.
எத்தனை வயசு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. முனிசிபாலிட்டி வேலை செய்கிறவங்கலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு, லெட்டரும் கொடுத்துருக்குறோம். எந்த பதிலும் இல்லை. நான் இதை பாருங்கள், ரம்பிட்டு எல்லாம் பிட்டு தண்ணி ஒரே வாசனை இங்கே நிற்கிது. ஆளுங்க நடமாடுறாங்க, வேலை வெட்டிக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் இது ஆட்டோ ஸ்டாண்ட் வேறு, வெறும் கலீஜு பாத்ரூம் தண்ணி. ஆனால் கிட்ட ஒரு 2-3 மாதமாக வந்துனே இருக்குதுண்ணா, வந்துனே இருக்குதுங்க. அவங்க வராங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. எந்த நடவடிக்கையும் இப்போதைக்கு இல்லை. இதில் பாருங்கள் எவ்வளோ கலீஜ் இருக்குதுன்னு பாருங்கண்ணா, எல்லாம் பாத்ரூமுங்கள. ஆனால் அப்படியே தேங்கின்னு வந்து நிற்குதுண்ணா பாத்ரூம். எல்லாம் வீட்டுங்கள்துண்ணா, அந்த வீட்டுங்கள்து, இந்த வீட்டுங்கள்து, மெயின் ரோடு வீட்டுங்கள்து எல்லாத்தும் பாத்ரூம் தானே இதில் வந்து நிற்குது. பாருங்கள் தேங்கி நிற்குதுங்க, அப்படியே தேருதுங்க. அப்படியே ட்ரைனேஜ் இருந்துச்சுன்னா வந்து அந்த குரு இருந்தாருங்க கவுன்சிலரு, அவருக்கு சொன்னோம் இது காவா பண்ணிவிட்டு போடு அப்படின்னும். அவர் பண்ணிக்கல, ஆகட்டும் அதுக்கு பில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாருங்க. அப்புறமா சிவாஜி அண்ணனுக்கு சொன்னோம், அவரும் சொல்கிறேன்னு பேசாமல் ஆயிட்டார். ஒருத்தருக்கு இந்த மாதிரி சொல்லி தான் இருக்கிறவங்க, எதுவுமே இப்போத்துக்கு இந்த ஸ்டெப்பே இல்லை. அண்ணா பிட்டு பாருங்க, அங்கே இருக்கிற பிட்டு தண்ணியெல்லாம் இதில் தான் வருதுங்க. இது ஆல்ரெடி நம்ம முனிசிபாலிட்டிக்கு எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். அவங்களும் அனுப்பிச்சிக்கிறாங்க, ஆள் இல்லைன்னு சொல்ல. வந்தால் அந்த லாஸ்ட்டில் ஒரு வாட்டி பண்ணுறாங்க, இந்த லாஸ்ட்டில் ஒரு குச்சி எடுத்து நோண்டிட்டு போயிடுறாங்க. 1 வீக் கூட ஆகுறதில்ல. பிட்டு அப்படியே ரொம்ப களை, இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது எல்லாம் மெரிச்சின்னு போயின்னு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகினுக்குது. இப்போ இது வரலாம் 5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் யாரும் ஸ்டெப்பு எடுக்கல. அதுக்கு தயவுசெய்து முனிசிபல் கமிஷனர் இது ஒரு ஸ்டெப்பு எடுத்து இது மறுபடியும் ஆகாத போல் பண்ணணும். இது வந்து 34 வார்டு சார். இது பதார் ஸ்ட்ரீட், நியூ பதார் ஸ்ட்ரீட். இது ஆல்ரெடி 5-6 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். அவங்க கிட்ட கமிஷனரை வந்து பார்த்துட்டு போய்க்கிறாரு, அவரும் ஆளை விட்டு போனார். அந்த லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் செய்கிறாங்க, இந்த லாஸ்ட்டில் 10 நிமிஷம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் ஆகாது அப்படின்றது. அங்கே போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சொன்னோம்னா அது பாட்டிலெல்லாம் போடாதீங்கன்னாக்கா அவங்க ஏதோ ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறது இல்லை. ஃபுல்லாக பாட்டிலுங்க, அது இது பிளாஸ்டிக் பாட்டிலுங்க எல்லாம் அங்கே ஓப்பனில் இருக்கிறதுனால